எஸ். அந்த இன்ஸ்டாவில் அந்த ஷார்ட்ஸ்லேருந்து பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூவேஷன் தான் இது. லைக் அதான், இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருது அப்படின்னா இட் டேக்ஸ் டைமில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதை புரிஞ்சிக்கிறதுக்கு, எதனால் அந்த விஷயம் வந்து நடந்தது அப்படின்றத யோசிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். சண்டை நடந்த உடனே வந்து நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பேசிகிட்டே இருப்போம். அதனால் பிரச்சனை பெருசாகிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரு half a day டைம் எடுத்துக்கலாம். டைம் எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து என்ன விஷயத்தினால சண்டை வந்ததுன்றதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஒரு மெசேஜ் இல்லை, அவங்க கோச்சிக்கிட்டு வந்து அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க, எங்கேயோ போயிருக்காங்க, வீட்டை விட்டே போயிருக்காங்கன்னு நான் சொல்ல வரல, சண்டை போட்டுட்டு வீட்டிலேருந்து வெளியே போயிருக்காங்க. ஒரு 1 hour 2 hour டைம் எடுத்துக்கோங்க, half a day டைம் எடுத்துக்கோங்க, யோசிங்க. அந்த பிரச்சனை எப்படி முடிக்கலான்னு யோசிங்க. அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா அதோட சொல்யூஷன் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக தோணும். எதனால் இந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வந்து என்னால் தான் நடந்துச்சுன்ட்டு உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா அதை எப்படி சுமூகமாக அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்க முடியுன்றத ட்ரை பண்ணுங்கள். நான் இதனால தான் இதை பண்ணேன், இதுதான் அதுக்கு காரணன்றதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட சொல்லி ட்ரை பண்ணுங்கள். இல்லை இந்த சண்டையை வந்து நம்ம முடிக்கலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும், சாரிங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து பேசுனா வந்து அந்த பிரச்சனை முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் அந்த ஹஸ்பண்டும் அந்த ஒய்ஃப் சொல்கிறதா கேட்கணும், சரிங்களா? அவங்க வந்து பேசுகிறாங்க, இறங்கி வராங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். அதே போல் ஒரு ஹஸ்பண்ட் இறங்கி வராங்க அப்படின்னா ஓகே, அவங்க இறங்கி வராங்க, அந்த சண்டையை முடிக்கணுன்ற நினப்பு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சண்டை எக்ஸ்டெண்ட் ஆகாது, அந்த பிரச்சனையும் முடிஞ்சு போகும். அண்ட் நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் சண்டை போடும் போதும் அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும், சண்டை இல்லாமல் இருக்கணும். எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபர்தராக மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கணும். அந்த பிரச்சனையை விட்டுட்டு போகக்கூடாது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். எதனால் அந்த பிரச்சனை வந்ததுன்றதை நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது வந்து நெக்ஸ்ட் டைம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா வந்து அது ஏன் நடந்தது, என்ன ஆச்சுன்றதை நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு கிவ் ஸ்பேஸ், ஓகேங்களா? 2 பேருக்கும் வந்து அந்த இடம் கொடுக்கணும். எதனால் இந்த பிரச்சனை வந்ததுன்றதை வந்து 2 பேரும் உணரணும். அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து ஓகே, இதனால தான் இவங்க இது பண்ணுறாங்கன்றதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க வேறு ஒரு பிரச்சனையிலையும். ஸோ மறுபடியும் இதே பிரச்சனை மறுபடியும் வராமலும் அவங்க பார்த்துப்பாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் பேசுகிறதுனால தான் இந்த பிரச்சனை முடியும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பேசணும், அவங்க 2 பேரும் வந்து பேசணும். அண்ட் நீங்கள் மதிக்கணும், ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஒய்ஃபை, சரிங்களா? ஹஸ்பண்ட் வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸை ஒய்ஃப்க்கு தரணும். அவங்க நம்மளுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் உணரணும். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே, கல்யாணம் ஆனதில் இருந்து அவங்க வீட்டை விட்டு வந்தது வரைக்கும் இந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து எல்லோரும் சொல்கிறது தான். விட்டு வராங்க, குழந்தை பார்த்துக்கிறாங்க, ஃபீட் பண்ணுறாங்க, நைட்லாம் தூங்காமல் இருக்காங்க, சமைக்கிறாங்க, ஒர்க்குக்கும் போகிறாங்க, இதெல்லாம் வந்து எல்லோரும் சொல்கிறது தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும், நீங்களும் பார்த்து தான் வளர்ந்துருக்கீங்க, உங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களோட சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அதை யோசிச்சு பாருங்கள். அதுபோல் தான் உங்கள் லைஃப்பில் வந்தவங்களும் வந்து இருப்பாங்கன்றதை நீங்கள் யோசிங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுடைய சிஸ்டர்ஸ் வந்து அவங்க லைஃப் வேறு கல்யாணம் பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த ஹஸ்பண்ட், உங்கள் தங்கையோட ஹஸ்பண்ட் உங்கள் தங்கச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இந்த மாதிரி எப்போ தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி ஹர்ட்டிங்காக இருக்குமோ அது போல தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களுக்கும் இருக்குன்றதை நீங்கள் யோசிக்கணும். ஸோ லைஃப்பை எப்படி கொண்டு போகலாம், முழுமையாக அந்த லைஃப்பை எப்படி நம்ம வந்து போகலாம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணுமே தவிர எப்பயுமே எண்டுக்கு யோசிக்கக்கூடாது. எப்போ வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போக ரொம்ப நேரம் ஆகாது, கண்டினியூ பண்ணணும். எவ்வளோ பெரிய சண்டை அடித்தாலும் சரி பிடிச்சாலும் சரி ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து சொல்கிறாங்கன்றதுக்காக பண்ண முடியாது. அந்த லவ் வந்து உங்களை கொண்டு போகும். இவர் என்னை அடித்தாருன்னாலும் அவங்கள விட்டு நீங்கள் போகாமல் இருக்கீங்க பாருங்கள்,
அதுதான் லவ். அந்த லவ்வை நீங்கள் காப்பாற்றுனீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இருக்கலாம். லைஃப்பில் சண்டை போட்டுகிட்டே இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து அட்வைஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒன்றா இருக்கிறதில்ல, விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன். யாருமே லாங்காக ஒன்றா வாழ்கிறதில்ல. ஸோ இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து ஒவ்வொரு ஹஸ்பண்டும் மனசில் வச்சுக்கிறது என்னென்னா, உங்களோட தாய்க்கு நிகரானவங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். அவங்க உங்கள் தாய்க்கும் மேலானவங்க உங்கள் ஒய்ஃபு. ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை உயிரை கொடுக்கணுன்னா உங்கள் அம்மா உயிரை கொடுக்க மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு உயிரை கொடுப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்கள் அப்பாவுக்காக அவங்க எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுவாங்க. ஆனால் உங்களுக்கு வரப்போகிறது உங்கள் ஒய்ஃப் தான். ஸோ பி ஹாப்பி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லாங் லிவாக குழந்தைங்களோட சந்தோஷமாக இருங்க. பாய் ஆல். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.